வணக்கம் நண்பர்களே. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், முக்கியமான கேள்விகள், ஆல்ரெடி கேட்கப்பட வேண்டிய, கேட்கப்படும் கேள்வி, முக்கியமான கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2 முக்கியமான கேள்வி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். குளிர்கால உறக்கம் விலங்கு, குளிர்கால உறக்கம் விலங்கு, அதாவது வின்டர் செஷன் ஸ்லீப்பிங் அனிமல் எதை அப்படின்னா ஆமை, டோர்டாய்ஸ். குளிர்காலத்தில் தான் அது உறங்குமா. வின்டர் செஷன் ஸ்லீப்பிங் அனிமல்னா டார்டாய்ஸ், ஆமை. தொட்டால் சினிங்கி தாவரம் இரு பெயர் பொருள் என்ன? இரு சொற்பெயர் என்ன? தொட்டால் சினிங்கி தாவரம் இரு சொற்பெயர் என்னன்னா மைமோசா புடிகா, தொட்டால் சினிங்கி. What the binomial nomenclature of touch me not plant? Touch me not plant. மைமோசா புடிகா. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் வடிவமைத்தவர். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் வடிவமைத்தவர் ஆலக் ஜேப்ரா. DNA fingerprint was developed by Alec Jeffrey. டேனிங், அதாவது தோல் பதப்படுத்தலுக்கு பேர் தான் டேனிங். டேனிங் முறை தமிழ்நாட்டில் அதிகம் நடைபெறும் இடம் எது அப்படின்னா ஈரோட்டில். தோல் பதப்படுத்துதல் டேனிங் முறை வந்து தமிழ்நாட்டில் எங்கு நடைபெறுகிறது அதிகமாக அப்படின்னா ஈரோடு. Which place is most tanning processing in Tamil Nadu? லெதருக்கு வந்து ஈரோடு. ஹிசார் டெல் என்பது எவற்றின் புதிய இனம்? ஹிசார் டெல் என்பது எவற்றின் புதிய இனம்? செம்மறி ஆடு. ஹிசார் டெல் is a new breed sheep. அப்படி புதுசா ஒரு ஆடு கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து புதிய இனம், ஹைபிரிட். மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் தமிழகத்தின் இடம் என்ன? 2வது இடம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் தமிழ்நாட்டில் இடம் எத்தனைன்னா 2, செகண்ட். வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்? செகண்ட். 1919 தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட மொத்த மாவட்டங்கள் எத்தனை? 19 மொத்தம் எத்தனை மாவட்டம்? 5 மாவட்டம் உருவாக்கியிருக்காங்க. The total number of districts created in Tamil Nadu in 2019, 5 districts. தமிழ்நாட்டின் வற்றாத ஆறு தாமிரபரணி தான். தமிழ்நாட்டில் வற்றாத ஆறு தாமிரபரணி. தமிழ்நாடு பெரினியல் ரிவர் தாமிரபரணி. உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் கரூர். உலகில் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் கரூர். The place where the world's largest paper manufacturing company is located, கரூர். வேர்ல்ட்லயே largest paper company. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555. 555. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோனா 555. The population density in Tamil Nadu is 555. The population density in Tamil Nadu is 555 per square kilometer. இந்தியாவில் தோல் பொருள்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு. இந்தியாவில் தோல் பொருள்கள் ஏற்றுமதி தமிழகத்தின் பங்கு பர்சன்டேஜ்ல 30% தான். மொத்தம் 100%ல் 30% தமிழ்நாட்டிலேருந்து தோல் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். The role of Tamil Nadu in the export of leather goods in India. லெதர் குட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எத்தனை பர்சன்டேஜ்னா 30%. மலை அணில் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகரம். மலை அணில் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். The district where the Indian giant squirrel sanctuary is located. இந்தியன் ஜியான் மலை அணில் சரணாலயம் அமைந்துள்ள விருதுநகர்.
the district where the Indian giant Quarrel sanctuary is located in Virudhunagar. கூற்று கூற்று 1 கூற்று 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி தப்பு பார்க்கணும். தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1992. தற்போதைய தலைவர் ரேகா சர்மா. சரிதானா? 92 கரெக்டு தானே? ரேகா சர்மா தான் இப்போ இருக்காங்களா? முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது 1993. தேசிய 92, தமிழ்நாடு 93. தற்போதைய தலைவர் கண்ணகி பாக்கியநாதன். ரெண்டுமே சரி அமைஞ்சிருக்காங்க. மத்திய அரசு உதவியுடன் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள். இன்னொன்று இங்கிலீஷில் பார்த்துருமா? நேஷனல் விமென்ஸ் கமிஷன் 1992. நேஷனல் விமென்ஸ் 1992. தமிழ்நாடு ஸ்டேட் விமென்ஸ் கமிஷன் 1993. எஸ். மத்திய அரசு உதவியுடன் தமிழ்நாடு செயல்படுத்த வரும் திட்டங்கள் மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே. தேசிய மலேரியா நோய் தடுப்பு திட்டம், தேசிய காச நோய் கட்டுப்பாடு திட்டம், தேசிய யானைக்கால் நோய் தடுப்பு திட்டம் எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் being implemented in Tamil Nadu with the assistance of central government. National Malaria Prevention Program, National Tuberculosis Control Program, National Filariasis Prevention Program. All of this எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட உதவியுடன் நடக்குது. தாட்கோ எனப்படும் ஆதி திராவிடர் வீட்டு வளர்ச்சி கழகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1974. தாட்கோ எனப்படும் ஆதி திராவிடர் வீட்டு வளர்ச்சி கழகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1974. தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தாட்கோ வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த இயர் 1974. கீழ்கண்டவற்றுள் எக்கருவி ரிசர்வ் வங்கி நாணய கொள்கையின் ஒரு பகுதி அல்லாதது எது இல்லைன்னு கேட்குறாங்க. கீழ்கொண்டு எக்கருவி ரிசர்வ் வங்கி நாணய கொள்கையின் பகுதி அல்லாதது அப்படின்னா எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் தான் அதில் வராதா? ரெஃப்கோ ரேட் வருமா? ரெஃப்கோ வீதம், ரொக்க இருப்பு வீதம், வங்கி வட்டி வீதம் எல்லாமே வரும். ஆனால் எஸ்எல்ஆர் மட்டும் வராது. Which of the following instrument not a part of RBI monetary policy? RBI monetary policyல ஒன்று மட்டும் வராது. ஸ்டேட்டுட்டரி லிக்விட் ரெக்யர்மெண்ட் இது மட்டும் வராது. பேங்க் ரேட் வரும், கேஷ் ரிசர்வேஷன் வரும், ரெப்கோ வரும். கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக. நிதிக்குழு தலைவர். நிதிக்குழு நந்த் கிஷோர் சிங். நிதிக்குழு எத்தனாவது நிதிக்குழு அப்படின்னா 15வது நிதிக்குழு. நந்த் கிஷோர் சிங். விஜய் கேட்கர் 13வது நிதிக்குழு. விஜய் கேட்கர் 13வது நிதிக்குழு. சி ரங்கராஜன் 12வது நிதிக்குழு. வேணுகோபால் ரெட்டி 14வது நிதிக்குழு. அதுதான் தலைவர். இத்தனை நிதிக்கு ஒவ்வொரு நிதிக்குழுக்கும் இவங்க எத்தனாவது நிதிக்குழுக்கு எந்த தலைவர் அப்படின்னு போட்டு போயிருக்காங்க. Finance Commission Chairman, Finance Committee. Nand Kishore Singh, 13th Finance Committee. Vijay Kelkar, 15th Finance Committee. C. Rangarajan, 12th Finance Committee. Venugopal Reddy, 14th Finance Committee. This answer. குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்திய நாட்டை உருவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் பென்சினா. வெரி குட். குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்திய நாட்டை உருவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் பென்சில். சூப்பர் கொஸ்டின். The project started to create an Indian country without child labor. பென்சிலுக்காக சைல்டு லேபரை நீக்கணும். இந்த ப்ராஜெக்ட் குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்திய நாட்டை உருவாக்க தொடங்கப்பட்டது பென்சில் என்ற திட்டம். வரவு செலவு திட்டம் இயற்றுவதில் உள்ள பல்வேறு நிலைகளில் முறையாக வரிசைப்படுத்துக. முதல் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கணுமா, அதுக்கடுத்து பொது விவாதம் நடத்தணும், அதுக்கடுத்து மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நடத்தணும், அடுத்து ஒதுக்கீடு மசோதா, அதுக்கடுத்து நிதி மசோதா. இந்த அரேஞ்ச் ஃபார் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் என்ன வரணும்? சப்மிஷன் டு த அசம்பிளி. அடுத்து பப்ளிக் டிபேட். நெக்ஸ்ட் ரெஃபரண்டம் ஆன் கிராண்ட்ஸ். நெக்ஸ்ட் த ஃபினான்ஸ் பில். அப்புறம் அப்ராப்ரியேஷன் ஆஃப் த பில். இதே
குரோனாலஜிக்கல் ஆர்டர். இந்தியாவில் 14 முதன்மை வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு 1969. Which year 14 major banks in India nationalized? 1969. நண்பர்களே, அடுத்த கொஸ்டின் போவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் 70% மேலே கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க, பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பெல்லு வரும், அது வந்து பட்டனை கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் எத்தனை பேருக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு நம்ம ரீச் ஆகிருக்கணும், எங்களுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு டேட்டா தெரியணுங்கிறக்காக. அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, மறந்துடாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிதி ஆயோக் எந்தெந்த டேட்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நிதி ஆயோக் 1/1/2015. நிதி ஆயோக் எப்போனா 1/1/2015 நிதி ஆயோக். அடுத்து தேசிய வளர்ச்சி குழு 6/8/1952. தேசிய வளர்ச்சி குழு 6/8/1952. நிதி குழு வந்து 12/11/1951. நிதி குழு வந்து 1951, 22/11/1951. திட்டக்குழு வந்து 15/3/1950. திட்டக்குழு வந்து 15/3/1950. ஸோ நிதி ஆயோக் 11/2015 நிதி ஆயோக். இப்போ தான் நான் திட்டக்குழுவை அபாலிஷ் பண்ணதே நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க. அதனால பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வாங்க, மோடி கொண்டு வந்தார். ஸோ நிதி ஆயோக் வந்து 1/1/2015. நேஷனல் டெவலப்மெண்ட் கமிட்டி 6/8/1952. ஃபினான்ஸ் கமிட்டி வந்து 22/11/1951. பிளானிங் கமிட்டி 15/3/1950. அடுத்து MOD VAT மோட் வாட் என்பது திருத்திய மதிப்பீட்டு கூட்டுவரி. மோட் வாட் என்பது திருத்திய மதிப்பீட்டு கூட்டுவரி. மோட் வாட் மீன்ஸ் modified value added tax. modified value added tax. கீழ்கண்டவற்றில் பொதுத்துறை நிறுவனம் எது? FCI, JCI, FCI. அதாவது FCIல இந்திய உணவுக் கழகம் ஒன்று இருக்கு, FCIல இந்திய உரக்கழகம் ஒன்று இருக்கு, JCI இந்திய சணல் கழகம். மேற்கூறிய அனைத்து எல்லாமே தான் வந்து பொதுத்துறை நிறுவனம் எல்லாமே. Which one of the following is a public sector organization? FCI Food Corporation of India, FCI Fertilizer Corporation of India, JCI Jute Corporation of India. all of them எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. பின்வரும் ஒன்றில் கருத்தில் கொள்க. கூட்டு 1 கூட்டு 2. கருப்பு பணமானது நாட்டு வருமானத்தை குறைத்து மதிப்பிட வழிவகை செய்கிறது. எஸ், கருப்பு பணம் இருந்தாங்க நம்ம வருமானம் நிறைய வரும், ஆனால் கணக்கில் வராது இல்லையா? அப்போ கணக்கில் வராதனால நம்மளுடைய வருமானம் குறைத்து மதிப்பிட வழிவகை செய்கிறது. 2 ரைட், 1 ரைட்டு தான். நாட்டு வருமான கணக்கீட்டு நம்பகத்தன்மை மற்றும் அறிவியல் தன்மை கொண்டதாக உள்ளது. 2வது கூட்டு தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. Block money is a way to underestimate a country's income. Correct. Country income calculation is credible and scientific. Country income வந்து credible scientific சொல்ல முடியாது. 2வது வராதுன்னு இருக்காங்க. 1 மட்டும் தான் ரைட் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தங்கக்கை குழுக்கள் திட்டம். கோல்டன் ஹேண்ட்ஷேக் ஸ்கீம் மீன்ஸ் தங்கக்கை குழுக்கள் திட்டம் அப்படின்னா என்னன்னா, VRS வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம் பேர் தங்கக்கை குழுக்கள் திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து VRS ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் கோல்டன் ஹேண்ட்ஷேக் ஸ்கீம், VRS வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம். நண்பர்களே, 50 கொஸ்டின் வரைக்கும் இந்த பார்ட் 2 கொஸ்டின், பார்ட் 2 வீடியோ, 2வது வீடியோ பார்ட் 2. ஸோ அதனால் இதை படிக்க. அடுத்து 3வது வீடியோ, அடுத்த கொஸ்டின் நம்ம பண்ணுவோம். மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேத்துக்கு சென்று வரணும், நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு வரணும். அதனால் ப்ளீஸ் நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஏன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணாலே போதும். ஒரு பெல் பட்டனும் அதை கிளிக் பண்ணால் போதும். அப்போ தான் நான் அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.